இந்த பிரசங்க பீடம் இருக்கிற பகுதியில் இருந்து ஆராதனை நடத்தக்கூடிய அந்த ஒர்ஷிப் வாரியர், அந்த ஒர்ஷிப் கிங், இந்த ஒர்ஷிப் லீடர் என்ன செய்கிறாங்க, அவங்க கீபோர்டு போட்டு ஆராதனை நடத்தி அவங்க கொடுப்பாங்களாம். அதுக்கு 2000-3000 ரூபாய் சபை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி நபர்களை கூப்பிட்டு அவங்க பாடல் பாடி நடத்துகிறாங்க. அப்படின்னா இந்த நடத்தக்கூடிய இந்த கீபோர்டு போட்டு இந்த ஆராதனை நடத்தக்கூடிய அந்த ஊழியன் சொல்லக்கூடிய இந்த கீபோர்டிஸ்ட்டை என்ன அபிஷேகம் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆராதனை அப்படின்னா அந்த நாட்களில், முந்தைய நாட்களில், ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முந்தைய நாட்களில் இந்த சபைகளில் ஆராதனை அப்படின்னா பாடல் பாடி என்ன செய்வாங்க, ஒரு 1-2 பாட்டு பாடி ஆராதிப்பாங்க. ஒரு 3வது பாட்டு பாடுகிற வேலையில் என்ன செய்வாங்க, நல்லா சுத்திகரித்து நல்ல பரிசுத்தம் அடைந்து அந்த பரலோக தேவனுடைய அந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு ஆயத்தப்பட்டு தான் பெற்ற அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி விட்டு தீர்க்க தரிசன அபிஷேகங்கள் எல்லாம் வெளிப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும். எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்புனாங்க. சரியா? இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்டது. அன்னைக்கெல்லாம் உண்மையான அபிஷேகம். ஆனால் இன்னைக்கெல்லாம் என்னன்னா உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அபிஷேகம். அந்நிய பாஷை பேசுகிறாங்க. இன்னைக்கு அந்நிய பாஷை அவ்வளவுமே என்னது அப்படின்னா அவ்வளவு வாயில் வர்றத சும்மா வாயில் வர்றதெல்லாம் பேசுறது. அதே போல் அபிஷேகமும் உண்மையான அபிஷேகம் எனக்கு கிடையாது. சும்மா என்னது வேகமாக டெம்போ, கீபோர்டில் டெம்போ கூட்டுறதுனால இன்னைக்கு அபிஷேகம் அதெல்லாம் கிடையாதுங்க. டெம்போ கூட்டுறதுனால எல்லாம் அபிஷேகம் வரும். இது நீங்கள் ஒரு புற மார்க்கத்தில் கொட்டு அடிக்க உரு ஏத்த எப்படி அதாவது அங்கே ஆடுகிறதோ அதே போல் இன்னைக்கு நம்ம என்ன அப்படின்னா கீபோர்டில் டெம்போ கூட்ட வேகமாக திரும்ப படிக்க அதெல்லாம் அபிஷேகம் கிடையாதுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கலங்க. ஆதி அப்போஸ்தல சபை வரலாறு அதுதாங்க. நமக்கு சபைக்கு மாதிரி அப்போஸ்தலருடைய ஆதி அப்போஸ்தல சபை தான் நமக்கு சபைக்கு மாதிரிங்க. ஆமாம். அதனால் தேவ பிள்ளையே அது போக என்னது ஆசியாவில் உள்ள 7 சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் அங்கே அநேக புத்திமதிகள் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பெந்தெகோஸ்தே என்ன நாள் வந்தபோது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். பெந்தெகோஸ்தே என்ன நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமல் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். சரியா? ஆமாம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். சரியா? தேவ பிள்ளையே, அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். அவங்க பேசுனதை இங்கே உள்ள யூதர்கள் என்ன பார்க்குறாங்க, தங்கள் பாஷையில் அவங்கெல்லாம் பேசுகிறத என்ன செய்கிறாங்க, கேட்டாங்க. இதான் அந்நிய பாஷைங்க. அந்நிய பாஷை அப்படின்னா சும்மா வாயை திறந்து அர்த்தமே இல்லாத பாஷை. சும்மா இதையுமே இந்த அந்நிய பாஷையுமே யாரோ ஒருவர் ஏதோ ஒரு காலத்தில் என்ன அப்படின்னா என்ன செஞ்சிட்டாங்க, ரிக்கல பரமனா துரபல கமர்லபா ருமரபா ஷலபல கபரபா ரிப்பலபரபா டெபிலிபிரி கலபரபா இப்படிலாம் சொல்லிட்டாங்க. இதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஆமாம், உங்களுடைய செல்ஃபோனில் நீங்கள் நல்லா கவனிங்க. இப்படியெல்லாம் வாயில் வர்ற அந்நிய பாஷை. ஒருத்தர் என்ன செய்யணும்னா டெபிலிபிரி கபலபலபா துரபலபான்ங்க. ஒருத்தனை பார்த்தா ரிமகலபர துரபலபா அப்படிங்கிறான். இன்னொரு சபையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பொய்ங்க, மாய்மாலம். அது அவ்வளோத்துக்குமே அதாவது இங்கே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறது, அவர்கள் நம்முடைய பாஷையில் பேசுகிறத இவங்க என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. இப்போ இவங்க பேசுகிற பாஷை இது ஒலரல் பாஷை. இது அவன் கேட்ட உடனே சொல்லிடுவான் தூதர் பாஷை. அப்போ எல்லா சபையுமே தூதர் பாஷை தான் பேசுதா? எல்லாருமே தூதர் பாஷை தான் பேசுகிறானா? நம்ம பார்க்கிறோம் அந்த செல்ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் அதில் போயிட்டு அதாவது
சாட் ஜிபிடி அப்படிங்கிற அந்த பகுதிக்குள்ள போய் நீங்கள் அதில் போயிட்டு வந்து நீங்கள் அந்த மைக்கில் நீங்கள் பேசுகிற பாஷையை நீங்கள் என்ன செய்யுங்க, பேசுகிற பாஷையை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலேயே நீங்கள் பேசுங்க. இது என்ன பாஷை அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இதற்குரிய தமிழ் விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதுவே சொல்லும். இது பாஷை வந்து தமிழோ இந்தியோ மலையாளமோ தெலுங்கோ எபிரேயமோ அரபியோ இதுவோ கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு ஓசையை ஒழிய இது வந்து பாஷை கிடையாது. சரியா? இப்படியெல்லாம் அது என்ன செய்கிறது, கூகுளில் அந்த பகுதியில் வெளிப்படுத்தி கொடுக்கிறது. இன்றைக்கி எல்லாரும் என்ன அப்படின்னா அவ்வளவு பேருமே இன்றைக்கி என்ன அப்படின்னா தூதர் பாஷை பேசுகிறேன்னு சொல்லிடுவான். இப்போ இந்த மாதிரி சொல்லுது அப்படின்னா இப்போ நாங்கள் எல்லாருமே தூதர் பாஷை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா தூதர் பாஷை பேசலை. அவங்க பேசுனதை மற்றவர்கள் கேட்டு நம்முடைய பாஷையை அவங்க பேசுகிறத அவங்க என்ன செய்தாங்க, கேட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி சபையில் என்ன அப்படின்னா வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறோம். இதில் வேறு சில பேர்லாம் கெட்ட வார்த்தையும் என்ன செய்கிறான் போடுறான். அது அவனுக்கே தெரியமாண்டிக்கு வேறு பாஷையில் இது கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது. இப்படிலாம் தெரியாமல் சும்மா வாயில் வர்றத நம்ம பழக்கப்படுத்திட்டோங்க. நம்ம இதை பழக்கப்படுத்திட்டோம். அதனால் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன செய்கிறோன்னா என்னது அந்த அந்நிய பாஷைன்னு சொல்லி உளறல் பாஷை நம்ம என்ன செய்கிறோம், பேசுகிறோம். தேவ பிள்ளையே, அந்நிய பாஷை பேசுவதற்கு என்ன கிடையாது, தடையே கிடையாதுங்க. அந்நிய பாஷை பேசுவதற்கு தடையே கிடையாது. அது 1 கொரிந்தியர் 12 அது ஆவிக்குரிய வரங்களில் 1, தப்பே கிடையாது அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு. ஆனால் அதற்கு என்னது விளக்க சொல்ல தெரியணும். சொல்ல தெரியல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 1 கொரிந்தியர் 14:28 இப்படி சொல்லுகிறது. ஆமாம், அதாவது 27 பாருங்கள். யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அதில் 2 பேர் மட்டும் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கும். அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையில் பேசாமல் தனக்கும் தேவனுக்கு தெரிய பேச கடவான். என்ன அப்படின்னு அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவான். தீர்க்க தரிசனம் 2 பேராவது 3 பேராவது பேசலாம். அதாவது மற்றவர்கள் நிதானிக்க கடவார்கள். அப்போ தேவ பிள்ளையே 39 இப்படி சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷையை பேசுகிறவருக்கு தடை பண்ணாதிருங்கள். ஆமாம், அந்நிய பாஷை பேச தடையே கிடையாது. ஆனால் நம்ம அர்த்தம் சொல்லுகிறவர்களாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம அர்த்தமே சொல்லாட்டா கூட பரவாயில்ல, நம்ம பேசுறது இன்னொரு பாஷையா இன்னொரு தேசத்துடைய பாஷையா இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக அதற்கு விளக்கம் உண்டு. இன்னைக்கு நம்ம பேசுகிறதெல்லாம் அதாவது அது பாஷைகள் கிடையாது. அது என்ன அப்படின்னா வெறும் ஓசைகளாகவே என்ன செய்கிறது, காணப்படுகிறது. நம்ம வாசிக்கிற 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் 1வது வசனம், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் எனக்கு அன்பு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அப்போ என்ன அப்படின்னா அந்த சாட் ஜிபிடி அதுக்குள்ள போய் நம்ம பார்க்கும்போது அது சொல்லுது, இந்த அந்நிய பாஷையை ரெக்கார்ட் பண்ணி அது இது இந்த உலகத்தில் உள்ள என்ன பாஷைன்னு சொல்லுங்க, அது போக இந்த பாஷைக்கு தமிழில் விளக்கம் சொல்லு அப்படின்னா அதை விளக்க சொல்லி இது பாஷையே கிடையாது. இது உங்களுடைய அதாவது நீங்களே உங்களுக்காக ஒன்று உண்டாக்கி கொண்ட ஒரு பகுதி. ஆமாம், இது வந்து பாஷை கிடையாது, இது ஒரு ஓசை அப்படின்னு அது சொல்லுது. இது எந்த லாங்குவேஜுக்கும் இது பொருந்தலை அப்படின்னும். அப்போ எல்லா சபையில் பேசுகிற ஊழியக்காரர்கள் பேசுகிற அந்நிய பாஷையுமே வந்து தூதர் பாஷை தானா? அப்போ ஒருத்தர் கூட இங்கே மனுஷர் பாஷை பேச மாட்டாங்களா?